ஹாய் ரெசிடிட்ஸ். நான் உங்கள் யூனிஷா. ஓகே, நம்ம யூமினுக்கான அடுத்த எபிசோடு கொண்டு வந்திருக்கேன்டா. பின்ன சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரிக்டாக போகலண்டா. நம்ம இதுக்கு முன்னாடிக்கு ஸ்டோரி எப்படி முடிச்சு வச்சுருந்துருப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஷிகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி டைஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஜிமினா தான் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாக்கும் சேம் ஸ்டேட்டு தான். ஓகேங்களா? சரி ஓகே, அதுலேருந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜிமினா தான் அப்படியே பார்த்துட்டு, ஷிகா உனக்கு ஓகேவா அப்படி சொல்லி கேட்காங்க. நம்ம ஷிகா எனக்கு ஓகே, ஆனால் தெரியல, ஒரு 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 மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பாடியில் ஹீட் ஆகுது, எரியுது, எனக்கு ஷவர் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மார்க்கு பின்னாக்கான ட்ரெஸ் எல்லாம் மாதிரி எனக்கு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மார்க்கு பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜிமினாக்கும் சேம் ஃபீலிங்ஸ் தான். பட் அவனுக்கு அவனோட ஃபீலிங்ஸ் முன்னாடிக்க நம்ம ஷிகாவோட நிலமை தான் ரொம்பவுமே இதாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 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 நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே தான் போய் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போயிட்டு பார்த்தாக்கா ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது, என்னது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒரு நீட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. ஒரே பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸு, பர்பிள் கலரில் ஸ்க்ரீன் அப்படியே லைட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்ல ஒரு குட் சீனரி வந்து கொடுக்குது அந்த இடம். அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மைண்டை ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குது பார்க்கவே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதை ஜிமினா பார்த்துட்டு, என்ன இடம் அது, எங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்காங்க. நம்ம ஷுகா தான், அவனுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. அவன் எப்படி பார்த்தீங்கன்னா அவனோட ஷர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் எப்படி கலட்டுறது கூட இதில் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மொத்தம் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோக்கு அவன் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எரியுது. ஸோ அதை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மாறி போட்டு ரிப் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஜிம்னா பார்த்து ஷுகா 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 இரு 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 அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லாக் போட்டு அப்படியே தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஷுகாவை அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே ஷவருக்கு தான் கூட்டி போகிறாங்க. ஷவருக்கு கூட்டி போயிட்டு அப்படியே நம்ம ஷுகாவை தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஷவர்லாம் ஆன் பண்ணி விட்டு நிற்க விட்டா. அப்போ தான் ஷுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படியே காமாக்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட பாடி ஹீட்லாம் கொஞ்சோண்டு அப்படியே குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணியிலே நின்றுட்டுருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அந்த கால் வந்து சப்போர்ட் பண்ணல, ஒரு மாதிரி விட்டு உடனே வீக்காகவே இருக்குது. ஸோ நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம ஷுகா கூட நிற்கிறாங்க. நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம ஷுகாவே தான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ட்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, தண்ணி உழுகுற அந்த ட்ராப்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அவனோட ஃபேஸில் அப்படியே வலிஞ்சு ஓடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக அவனோட சாஃப்டஸ்ட்டு அந்த ஒயிட்டஸ்ட் அந்த ஸ்கின்னுக்கு, அவன் மேலே அந்த பாடி ஹீட்டுக்கு அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரில் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியெலாம் ட்ராப் ஆகிறது பார்க்கக்கா அவ்வளவோ ஒரு அழகாக இருக்குது. அதை பார்க்க அப்படியே ரொம்ப ஒரு அழகான லோட்டஸ் பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ட்ராப்ஸ் வளைஞ்சி போகிற மாதிரிக்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஷுகாவோட அந்த ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் க்ரோத்தாக இருந்திருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ட்ரிப்ஸ் விழுந்துட்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா நம்ம ஷுகா பார்க்குறதுக்கு. நம்ம ஜிமினாவுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா விடாமல் நம்ம ஷுகாவே பார்த்துட்ருக்க. நம்ம ஷுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அவனுக்கு அது செட் ஆகலை. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஷர்ட்டை தான் அப்படியே கலக்குது. அப்படியே ஒவ்வொரு பட்டன்ஸாக அப்படியே கட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஜிமினா பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு படபடுங்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அவனுக்கே பார்த்தீங்கன்னாக்கா பாடி ஹீட் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷுகாவோட அந்த கண்டிஷனுக்கு முன்னாடிக்கு அவனுக்கு அவனோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஷுகா ரிலாக்ஸாக நிற்கிறதுக்கோ அதுக்கோ அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஆகுது. அவனை அப்படி பார்க்க அவள் தலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கும் ரொம்ப ஹீட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஷவரில் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷுகா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸையும் கவர் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் அப்படியே ஓரம் நின்றுட்டு பாவமாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கே ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷர்ட்டை காட்டி அப்படியே வீசிடுறான். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கான், ஸ்லீவ்லெஸ்ஸு. அப்படியே போட்டுட்ருக்கா. நம்ம ஜிமினாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கண் அப்படியே ட்ரையல் ஆகுது. நம்ம ஷுகா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஹேரெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அப்படியே கோதி பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் அப்படியே நல்லா ட்ராப் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவனோட பேண்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸோடு நின்றுட்டுருக்கான். திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லீவ்ஸை
டிஷர்ட்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நிற்க நம்ம ஆள் நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கா. அவனோட கண்ணை இடிக்கவே முடியல. நம்ம சுகா பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனோட கை பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் அவரை செல்ஃபாக பண்ணிவிட்டு எனக்கு நின்று பார்த்துட்ருக்க. அவ்வளோதான். அவனுக்கு சுத்தமாக முடியலை. ஏன்டா என்னை கொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். நம்ம சுகாவுக்கு நம்ம ஜிமினா நிற்கிறாங்கிறதே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஹீட்டை குறைக்கணும், அவ்வளோதான். ஃபுல் கான்சியஸ்மே அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கா. நம்ம சுகா இது வரைக்கும் பார்த்து பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாக்கு பேக் சைடில் தெரிகிற மாதிரி தான் நின்றுருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட திரும்ப அவ்வளோதான். நம்ம ஜிமினா ஃப்ளாட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாவல் ரிங்கு ஒன்று போட்டிருக்காப்புல. அதை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது. கோல்டு கலரில் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லிப்ஸ் அப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிக்க ஒரு செயின் மாதிரிக்க அப்படியே தொங்குது. அது பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ஜிமினா இதை எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டாக பார்த்துட்ருக்கான். என்னடா அது இவன் இப்படிலாமா பண்ணுவான் அப்படின்ட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு பார்த்துட்ருக்கா. அந்த தண்ணி அப்படியே ட்ராப் ஆகி விழுகிறதுக்கு அது மேலே பட்டு விழுகிறதுக்கு அதுக்கும் அவ்வளோதான். நம்ம ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா அவ்வளோதான், நம்ம கண்ட்ரோலை மீறிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போக அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கலாம். நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்க. ஜிமினா அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு சுகா அப்படிங்க. ஜிமின் எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்க. நம்ம ஜிமினா தான் அப்படியே பார்த்துட்டு என்ன சுகா சொல்கிற? என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்க. நம்ம சுகா தான் ஜிமின் ப்ளீஸ் டச் மீ அப்படிங்க. அவ்வளோதான். நம்ம ஜிமினாக்கு சுத்தமாக முடிஞ்சிச்சு. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஜென்டில்மேனு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவே தான் ஆர்டர் கொடுக்குறது ப்ளீஸ் அப்படின்ட்டு. அந்த ப்ளீஸுங்கிற வேர்டு நம்ம ஜிமினாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மைல் பண்ணிவிட்டு சுகா ஆர் யூ ஷுவர் அப்படிங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு தான் பேசியிருந்துருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை திறந்துட்டு நம்ம ஜிமினாவை அப்படியே ஷார்ப் ஐஸோடு பார்க்க நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு பார்க்குறான். நம்ம சுகா தான் ஐம் ஷுவர், ஃபுல்லி ஷுவர், யூ மை ஹஸ்பண்ட், ஐ நோ, ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் டச் மீ அப்படிங்க. அவ்வளோதான். நம்ம ஜிமினா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கிட்டத்தில் போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா டக்குன்னு நம்ம ஜிமினாவோட அப்படியே நெக்கை சுற்றி அப்படியே கவர் பண்ணி அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறா. நம்ம ஜிமினா தான் அவரோட கை பார்த்தினாக்கா அப்படியே பின்னாடி நம்ம சுகாவோட பேக் சைடில் வருது. அப்படியே பார்த்தினாக்கா கீழே ஏந்து ரப் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போக நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ப்ரெஷர்லாம் அப்படியே தெரியுது. இன்னும் டைட்டாக நம்ம ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சுகா நான் மறுபடியும் கேட்குறேன், ஆர் யூ ஷுர் நான் உன்னை தொடலாம்ல அப்படி கேட்க எஸ் இடியட் எஸ் அப்படிங்க. நம்ம ஜிமினா சிரிச்சிட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவனோட ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மெர்க் ஃபால் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவை தான் அப்படியே ஹிப்போட பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கோலா சைஸில் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிமினோட நெக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ப்ரீத் படுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்லா அவனோட ஜிமினாவோட ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ண மாதிரிக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாவோட நெக்கில் அப்படியே குட்டி குட்டி கிசஸாக வைக்கிறான். அப்படி வைக்க நம்ம ஜிமினாக்கு ஒரு மாறு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்க சவுண்டு கொடுத்துட்டு நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சுகாவை கேர் பண்ணி அப்படியே தான் ரூமுக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃப்ளார்ஸாக இருக்குது. அப்படியே பெட்டை முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பர்பிள் கலர் பெட்டல் போட்டு அப்படியே ஃபுல்லாக ரொப்பி இருக்குது. என்ன சொல்லப்போனால் பார்க்குறதுக்கு அதிலே பெட் செஞ்ச மாதிரி அவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குது. நம்ம சுகாவை அப்படியே கொண்டே போட்டுறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படிங்க. எஸ் பேபி எஸ் அப்படின்ட்டு என்ன வேணும் அப்படிங்க. நம்ம சுகா தான் ஓ கடவுளே உன்னை காக்க வச்சுங்கிறதுக்காக என்னை காக்க வைக்கிறல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைலோடு கேட்க நம்ம ஜிமினா தான் ஆமாம் எஸ் எவ்வளோ காக்க வச்சுருப்ப, எவ்வளோ டீஸ் பண்ணியிருப்ப, எவ்வளோ ஜெலஸ் ஆக்கியிருப்ப, எல்லாத்துக்கும் உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்க. நம்ம சுகா தான் பனிஷ்மெண்ட்டுங்கிற வேர்டை கேட்டோன்னே உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பனிஷ்மெண்ட்டா? என்ன என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்க.
பார்ப்பேன், இன்றைக்கி இந்த ஜிமினானா யாருங்கிறத பார்ப்பேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவை அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஜிமினா போட்டிருக்க ட்ரெஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா மேலே தான் அப்படியே அவராக அப்படியே நம்ம சுகாவோட ஃபேஸ் கிட்டத்தில் அப்படியே போயிட்டு சுகா ஒரு உண்மையை சொல்லவா, நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க அப்படிங்க. நம்ம சுகா தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ எப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கியோ அது மாதிரி தான் அப்படிங்க. ஜிமினா அப்படியே சிரிச்சிட்டு ஓ அப்படியா, ஆனால் இப்போ நீ என் கண்ணுக்கு வேறு மாதிரி தர்ற அப்படிங்க. வேறு மாதிரி தெரியலண்ணா என்ன அப்படிங்க. ஒரு பிளேட்டில் அப்படியே சிக்கன்லாம் அப்படியே நல்லா டேஸ்டியாக வச்சுருந்தா எப்படி இருக்கும், ஒரு 10 நாள் பசியாக இருந்தா எனக்கு அப்படி இருக்க எனக்கு நீ இப்போ அப்படிங்க. சுகருக்கு பார்த்தினாக்கா கிளிக் ஆகுது. அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன அப்படிங்க. எஸ், நான் எப்படி சிக்கனை பைட் பண்ணுவேனோ அது மாதிரி ஒன்று இன்னைக்கு சாப்பிட போகிறேன் அப்படிங்க. சுகா பார்த்தினா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மீன் அப்படிங்க. நான் எனக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கிடையாது, இட் இஸ் ஃபஸ்ட் டைம் அப்படிங்க. நம்ம ஜிமினா தான், பட் எனக்கல்ல. ஐ டூ இட், ஸோ டோன்ட் வரி, ஐ கேரி யூ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இல்லைன்னா இதான் நம்ம சுகாவோட நெக்கக்கிட்ட தான் போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம சுகாவுக்கு அப்படியே ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட அப்படியே லிப்ஸில் பைட் பண்ணி கொடுக்க அப்படியே அந்த இடம் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆகிடுது. நம்ம ஜிமினா தான் அப்படியே நிமிர்ந்துட்டு அந்த மார்க்கே பார்க்குறாங்க. இப்போ தான் உனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க கை பார்த்தினாக்கா நம்ம ஜிமினாவோட செஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம ஜிமினா பார்த்தினாக்கா 2 பக்கமும் நம்ம சுகாவோட ஹெட்டுக்கு 2 சைடு பக்கமும் கையை வச்சுருக்காங்க. திரும்ப அப்படியே பார்த்தீங்கன்னா லீன் ஆகிட்டு நம்ம சுகாவை தான் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுகாவை ரிட்டன் கிஸ் கொடுக்குறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ராகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்க ஹீட்டுக்கு அதெல்லாம் தெரியாமல் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷனாக போய்கிட்டு இருக்க நம்ம ஜிமினா தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட பாட்டம் லிப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பைட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம சுகா பார்த்துட்டு ஒரு மாதிரிக்கு வெளிக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மொன் பண்ணிவிட்டு அப்படிங்காங்க. அப்படியே தான் நம்ம ஜிமினா அப்படியே அவங்களும் உள்ளே எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகாவோட ஒவ்வொரு இன்ச்சஸையுமே அப்படியே டெஸ்ட் பண்ணி எடுக்க சுகா பார்த்திங்கனாக்கா அப்படியே அவங்க சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி மோன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகாவோட மார்னிங் வாய்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம ஜிமினாக்கு ரொம்பவுமே டெம்ப்ட் ஆகுது. அப்படியே ரொம்பவுமே ஹார்ட் ஆகுது அவனுக்கு. அப்படியே பார்த்திங்கனாக்கா ரொம்ப பேஷனாக ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகா பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரிக்கு எவ்வளோ பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கிறான். ஓகே, இதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணட்டும்டா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அப்படியே இமேஜினேஷனில் போட்டுக்காங்க. பிகாஸ் இந்த ஸ்டோரி நிறைய பேர் கேட்குறீங்க, சைல்ட்ஹுட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இது வேணாம்னு நினைக்க ஓகேடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் தான்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்டு அவளோ ரூம்லேயே நடந்துட்டுருக்கா. ஓகே, இப்போ கால் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே கால் பண்ணா அங்கே உள்ள பர்சன் தான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அக்கா என்னாச்சு, ஐயோ நான் தூங்கிட்டேனா அப்படிங்க. ஐயோ இடியட், நீ தூங்கலையாங்கிறது தான் எனக்கு தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி பண்ணியா, எல்லாம் முடிஞ்சா அப்படிங்கக்கா. அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பி தான் முடிஞ்சாவா, என்னது அவன் வரவே இல்லையே அப்படிங்க. அங்கிட்டு கைரா தான் என்னடா சொல்கிற இடியட் அப்படிங்க. அக்கா நீ சொன்ன மாதிரி நான் அவங்க ரூமில் தான் இருக்கேன், ஆனால் சுகா வரவே இல்லை அப்படிங்க. இடியட், என்னடா சொல்கிற, என்ன நடந்துச்சு அப்படிங்க. எனக்கு தெரியல, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் நீ வருவாங்கன்னு, ஆனால் வரலைக்கா, அதனால நான் அப்படியே வெயிட் பண்ணி தூங்கிட்டேன் அப்படிங்கிறான். ஓ கடவுளை, உன்னையா நான் தம்பின்னு சொன்னேன் பாரு, என்னெல்லாம் செருப்பல் அடிக்கணும், என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெளில வர அந்த வெயிட்ரஸ்ட்டை தான் போயிட்டு என்ன நடந்துச்சு, நீ கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கா. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மேம் நான் கண்டிப்பாக கொடுத்தேன், அவங்க ஒரு பேரை குடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு 2 பேருக்குமே கலந்து கொடுத்துட்டேன் மேம் அப்படிங்க. பார்த்தினாக்கா டப்பு அப்படியே அவளோட 4 கேட்லேயே அடிச்சுட்டு யோ ஸ்டூபிட் நான்சென்ஸ் அப்படின்ட்டு, நான் அவனுக்கு ஒருத்தனுக்கு தானே கொடுக்க சொன்னேன் அப்படிங்க. அது ஒருவேளை அவங்க குடிக்கலான்னா அதனால தான் 2லேயும் கலந்து கொடுத்தேன், எப்படி அவங்க குடிச்சு தானே ஆகணும் அப்படிங்க. கடவுளே, ஸோ 2 பேரும் குடிச்சிட்டாங்களா அப்படிங்க. எஸ் மேம் 2 பேருமே குடிச்சிட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. கடவுளே, அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது, நோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவும் நம்ம ஜிமினாவும் இருந்த ரூமுக்கு தான் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அவனோட தம்பி தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டோர்கிட்ட நின்றுட்டு இருக்கான். அக்கா அப்படிங்க. ஐயோ இடியட், இங்கே வரலையா அப்படிங்க. இங்கே வரலக்கா,
அப்போ எங்கே போயிருப்பானுங்க அப்படின்ட்டு அப்படியே நம்ம கையில தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு தேடிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கப்புள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஹனிமூனுக்காக வந்திருந்தோம். பட் எங்கள் ஹனிமூன் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு ரெடி பண்ண சொன்ன ரூம் பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சாரி மேம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்காக நாங்கள் திரும்ப அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கப்புள் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை பரவாயில்ல, ஆனால் எங்கள் காசை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அந்த காசெல்லாம் அப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தாக்கா அவங்களும் அந்த பைசா வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம கைரா தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. என்ன ஹனிமூனுக்கு வந்தானுங்களா, ரூமு லாக்கில் இருந்துச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப நம்ம சுகா இருந்த ரூமுக்கு தான் அப்படியே போகிறா. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆக அப்பா இருக்கிறா. பார்த்தா உள்ளே இருந்துட்டு நம்ம ஜிமினா தான் நம்ம சுகாவை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கேர் பண்ணி தூக்கிக்கிட்டு வந்துட்டுருக்கான். அதாவது பிரைடல் ஸ்மெல்லில் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இதை பார்த்ததுமே நம்ம கைராக்கு அப்படியே ப்ரீத்தே நின்றுடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பிட்டு ஒரு இதில் ஒழிஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜிமினா ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. நம்ம சுகா ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷையாக இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தக்காளி மாதிரி இருக்கிறான். அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அவளோட ஃபேஸ்லாம். அப்படியே ஒரு போடு குட்டி மாதிரி நம்ம ஜிமினாவோட கழுத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கார். நம்ம ஜிமினா தான் அப்படியே கேர் பண்ணிட்டு ரொம்ப ஷை ஆகாத பேபி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா நம்ம கைராக்கு அப்படியே கிளிக் ஆகுது. அவ்வளோதான், அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே விறுவிறுன்னு போகிறான். அவன் தம்பி இருக்கிறதுல போயிட்டு அவன் தம்பிக்கு சட்டுன்னு ஒரு ஸ்லாப் வைக்கிறா. அவன் தம்பி பார்த்தீங்கன்னாக்கா என்னக்கா அடிக்கிறேன், எதுக்கு இப்போ நடித்தேன், நான் என்ன பண்ணேன், நீ சொன்ன மாதிரி தானே ரூமில் இருந்தேன் அப்படிங்க. யூ இடியட், நீ அவன் ரூம்லேயே உட்காந்துருக்கான். ஆனால் அவனுக்கு வேறு ரூமில் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்க. என்ன எனக்கு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்து எனக்கு ஒரு மாதிரி சீரியஸ் ஆகிட்டு கேட்குறான். அப்போ தான் கையில சொல்கிறான், இந்த மாதிரிக்கு அவங்க மாற்றி போயிட்டாங்க 2 பேருமே, 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடா அப்படின்ட்டு இட்டியட்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு பார்த்தினாக்கா செம்ம கோவம் வருது. அவன் பாட்டுக்கு பார்த்தினாக்கா அங்கேருந்து போயிடறான்டா. கைரா பார்த்துட்டு இப்போ எங்கே போகிறான் இப்போ முதல்ல அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னே என்னால் சும்மாவே இருக்க முடியாது, என்னோட ஜிம்மினாவை சுக்கா கட்டது பிரிச்சு ஆகணும் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு அவன் ரூமுக்கு போக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட தம்பி தான் கைரோட தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே விறுவிறுன்னு போகிறான். போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜன்னல் இருக்கும், செப்பரேட்டாக உள்ள ஒரு ஜன்னல் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போயிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம ஜிமினா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா அழகாக கொண்டு போயிட்டு ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்குன்னு ஒரு வாமா சூப்பெல்லாம் செஞ்சு கொண்டாந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கா. நம்ம சுகா தான், உனக்கு சமைக்க தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு எங்கே சமைக்க தெரியும், நான் சொல்லியிருந்தா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, சும்மா ஜஸ்ட் ஹீட் பண்ணி கொண்டாந்தேன் அப்படிங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ சாப்பிடல அப்படிங்க. நீ சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படிங்க. நான் சாப்பிட்டா முடிஞ்சிடாதா அப்படிங்க. இல்லை, என்னோடது எப்போதுமே முடியாது, அது எப்போதுமே என் கூடவே தான் இருக்கும், நான் எப்போ வேணாலும் சாப்பிடுவேன், அது முடியவே முடியாது அப்படிங்க. நம்ம சுகர் பற்றினாக்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கான். எவ்வளோ சாப்பிட்டாலும் முடியாதா, அது என்ன அப்படிங்க. உனக்கு தெரிஞ்ச ஆனுமா என்ன அப்படின்ட்டு நம்ம ஜிமினா பற்றினாக்கா ஒரு மாதிரிக்கே ஸ்மெக் பண்ணிட்டு கேட்க, நம்ம சுகர் தான் இல்லை ஆனால் அது எப்படி அப்படிங்க. எப்படியா, என்னோடய ஃபுட்டு அது சாப்பிட எனக்கு நல்லா கிடைக்கும், அது நல்லா சாப்பிட்டுச்சுன்னா அது நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நானும் ஹெல்த்தியாக இருப்பேன், எனக்கும் நல்லா டெலிஷியஸான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்க. நம்ம சுகருக்கு சுத்தமாக புரியலை, எதுக்கு இப்படி ஒரு மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்க. ஓ பேபி அப்படின்ட்டு என்னோடய ஃபுட்டு நீ தான் அப்படிங்க. அவ்வளோதான், நம்ம சுகருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி எம்பரேசிங்காக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஜிமினா என்ன பேசுகிற நீ அப்படிங்க. பேபி மறந்துடாத நைட் என்ன நடந்துச்சுன்னு, நீ என் பேரை எத்தனை தடவை சொன்னேன்னு எனக்கு தானே தெரியும், கவுண்ட் பண்ண கூட முடியாது அப்படிங்க. நம்ம சுகர் பற்றினாக்கா ஒரு மாதிரி டக்குன்னு கையை எடுத்து அப்படியே ஃபேஸில் வச்சு மூடிக்கிறான். அப்படிலாம் சொல்லாத ஜிமினா அப்படிங்க. ஆனால் இது ட்ரூ தானே, எப்படி எப்படி ஜிமினா ஜிமினா ப்ளீஸ் 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 ஜிமினா, மோர் இன்னும் ஃபாஸ்ட்டாக எப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவ்வளோதான் சுகா அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அப்படியே பார்த்தினாக்கா பொண்ணை குட்டி அடிக்கிற மாதிரி நம்ம ஜிமினா பார்த்தினாக்கா அப்படியே பைசப்ஸில் போட்டு அப்படியே அடிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஜிமினா தான் ஓகே 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 சாரி அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ்லி டவுலி அதுக்குள்ள பார்த்தினாக்கா இருக்கா. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கைரோட பிரதர் அப்படியே பார்த்துட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு இருக்கான். இல்லவே இல்லை, இது நடக்கவே கூடாது, எனக்கு மட்டும்தான் சுகா அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா தான் ஓகே சுகா நீ இரு இதை வந்துடுறேன் அப்படிங்க. எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க.
எங்கேயும் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தான், வந்துடுறேன், ஒரு சின்ன விஷயம், இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெளில போகிறாங்க. நம்ம கைரோட தம்பி இதை பார்த்துட்டு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அந்த ஜன்னல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய லாங் இதுடா டோருடா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திறந்துட்டு உள்ளே வரான். இந்த சவுண்டு கேட்டதுமே நம்ம சுகா தான் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. லெவிஸ், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்க, நம்ம லெவிஸ் தான் அப்படியே பார்த்துட்டேன். ஷிகா, அது வந்து நீ கூட கொஞ்சம் வாரியா அப்படின்னு கேட்க, எங்கே முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பிளேஸில், உனக்கு என்ன இருக்குது, என் ரூமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு எப்படி தெரியும் நான் அங்கே இருக்கேன்னு, எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க, நம்ம லெவிஸ் தான் அப்படியே பார்த்துட்டேன். இங்கே பார் ஷிகா, என்னாலாம் இதுக்கு மேலாம் உங்கள்கிட்ட நடிக்க முடியாது. இங்கே பார் ஷிகா, நீ ஏற்றுக்கிறியே இல்லையோ இதுதான் ட்ரூ, இதுக்கு மேலே என்னால் யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுத்து பார்க்க முடியாது. யஷ்வா, ஐ லவ் யூ ஸோ மச், புரிஞ்சுக்கோ, ஓகேவா, என்னை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த பார்க்கு தான் உன்னை தூக்கிட்டான், அப்போவே தூக்கிட்டான். அதுலேருந்து நான் உன்னை எப்படி பார்க்குறது தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரும்ப நீ காலேஜ் வந்த, உன்னால தான் நான் காலேஜில் சேர்ந்தேன். ஷுகா, ஐ லவ் யூ ஷுகா, என்னை ஏற்றுக்கோ, ஓகேவா அப்படின்ட்டு கிட்டத்தில் போக, ஷுகா பார்த்துருங்க செம்ம ஷாக்கு. அது மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்கான். லெவிஸ், நீ என்ன பேசுகிற, லவ் பண்ணுறியா, எனக்கு புரியல லெவிஸ், நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க லெவிஸ், ஆர் யூ ஓகே அப்படிங்க. நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். ஷுகா, ஐ எம் சீரியஸ், ஐ லவ் யூ மேட்லி அப்படின்ட்டு அப்படியே கிட்டத்துலேயே போக, நம்ம ஷுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருக்கிறதுக்கும் அப்படியே எழுந்திருக்கலாம் போக, நம்ம லெவிஸ் விடுற மாதிரி இல்லை, டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம ஷுகா சோஃபாவில் அப்படியே புஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிட்டத்தில் இல்லைனா, லெவிஸ் நீ என்ன பண்ணுற, லெவிஸ் தப்பு லெவிஸ், இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கேன், வெளில போயிருக்கேன், ஜிமினா தெரியுமில்ல உனக்கு, ஜிமினாவும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இங்கே பாரு லெவிஸ், நான் சொல்கிறத கேள் லெவிஸ், நீ பண்ணுறது தப்பு லெவிஸ், இங்கே பாரு, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சேன் லெவிஸ், இங்கே பாரு லெவிஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேனி கூட பேசிகிட்டு இருக்கேன். லெவிஸ் பார்த்தினாக்கா அவனுக்கு கண்ணில் அவ்வளோ கோவம் வருது. அதனால் பார்த்தினாக்கா ஒரு மாதிரிக்க ஸ்மைல் பண்ணிட்டு, நீ என்னை ஃப்ரெண்டாக தான் வச்சு பார்த்துருக்க, அது எனக்கே தெரியும், ஏன்னா அவன் தான் அவன் கூட இருக்கான்னு, அவன் நல்லா இருக்கானா, அவன் கூடவே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன, யாரையும் நீ திரும்பியே பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எப்படியாவது உங்ககிட்ட பழகணும்னு நினச்சி ட்ரை பண்ணி வந்தேன், அதுக்குள்ளே அவன் தூக்கிட்டான், அவன் நல்லா இருக்கான்னு அவன் கூட போயிட்டல, இன்றைக்கி நீ அவன் கூட படுக்க கூட போயிட்ட, அவனோட பெட்டராக கிடச்சா அவன் பின்னாடி போடுவியான்னு அப்படிங்க. நம்ம ஷுகாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அப்படியே பார்த்தினாக்கா லெவிஸ் கன்னத்தில் ஒன்று வைக்கிறான். அப்படியே வைக்க நம்ம லெவிஸ் தான் அப்படியே கன்னத்தில் அப்படியே கை வச்சுட்டு, ஷுகா நான் அவனோட பெட்டர் ஷுகா, இங்கே பாரு, அவனோட ஓகே கொஞ்சம் வசதியில் கம்மி தான், ஆனால் அவனோட பாரு என்ன பாரு நான் எப்படி இருக்கேன் பாரு, நல்லா பாரு ஷுகா, நான் உண்மையிலே சூப்பராக இருப்பேன், நல்லா உனக்கு வந்து ப்ளஷரை காட்டுவேன், உனக்கு ஹெவனே காட்டுவேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்க. ஷுகாவுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அவன் பாட்டுக்கு பார்த்தினாக்கா மூஞ்சி ஒரு மாதிரி வேர்டாக வச்சுட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க லெவிஸ் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாப் வைக்கிறான். நம்ம லெவிஸ் தான் மறுபடியும் பார்த்தினாக்கா அந்த கணத்தை ஒரு மாதிரி தடவிட்டு அப்படியே மறுபடியும் சிரிச்சிட்டு, இங்கே பாரு ஷுகா, நீ அவனை விட்டுட்டு என் கூட வந்துடு, நான் நல்லா பார்த்துக்குவேன், அவனை விட நல்லா பார்த்துக்குறேன், நீ உன்னை குழந்தைங்களெல்லாம் மேய்க்க வேண்டியதில்லை, நமக்கு குழந்தைங்கள வேண்டாம், நீ எனக்கு குழந்த, நான் உனக்கு குழந்த, அவ்வளோதான், ஓகேவா, நம்ம அப்படியே போயிடுவோம் அப்படிங்க. நம்ம ஷுகாவுக்கு செம்ம கோவம் வருது. திரும்ப அப்படியே கையை வாங்கிட்டு அடிக்க வரான். நம்ம லெவிஸ் பார்த்தோன்னா டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ அடக்க மாட்டல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷுகாவுக்கு புளிச்சின்னு திருப்பி ஒரு ஸ்லாப் வைக்கிறான்டா. நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறானுங்களே. அந்த ஃபோர்ஸ்க்கு அவனால் சுத்தமாக தாங்கியிருக்க முடியாது. அப்படியே மயக்கம் போட்டு விழுவார். நம்ம லெவிஸ் தான் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே எழுந்துட்டு அவனோட ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோர்த்து அப்படி நடந்துட்டுருக்கான். எத்தனை சொன்னாலும் புரிஞ்சிக்கிறவே மாட்டானுங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தான். இவன் நான் அப்போவே அப்ரோச் பண்ணேன், அப்போ என்ன ஒரு தூசை கூட பார்க்கல. சரி ஓகே கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளக்க அவன் வந்துட்டான். அதுவும் எங்கள் அக்காவுக்கு அவனா உசுறு, எனக்கு இவனா உசுறு. 2 பேருமே எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறீங்க.
அவனை கொல்லலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா லூசுனால விட்டு வச்சேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இதுக்கு மேலே ஒன்று விட முடியாது அப்படின்ட்டு அப்படியே போய் சுகாவை அப்படியே ஷோல்டரில் தூக்கி அது ஜன்னல் வழியாகவே அப்படியே குச்சி அப்படியே போயிடுறேன்டா. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள வில்லேஜ், அதாவது நம்ம சுகாவோட ஆர்ஃபனேஜ் அதுக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் இந்த மாதிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன ஐடியா பண்ணியிருப்பான் அப்படின்னாக்கா, நம்ம சுகாவுக்கு பிடிச்ச அந்த டாட்ஜின்னு ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுங்க, ஹாப்பியாவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரிக்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம ஜிமினா தான் திரும்பி ரூமுக்கு வந்து பார்க்குறான். ரூமுக்கு வந்து பார்த்தா சுகாவை காணோம். ஒருவேளை கிச்சனில் இருப்பான் அப்படின்ட்டு கிச்சனில் போய் பார்த்தா கிச்சன்லேயும் காணோம். இங்கே இருக்க அந்த அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக அவனுக்கு ஒரு மாதிரி படப்படுங்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவனோட பாத்ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு அப்படின்ட்டு பால்கனி அப்படி இப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துருக்கான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையுமே நம்ம சுகா இல்லவே இல்லை. ஸோ நம்ம ஜிமினுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிக்குது. சுகா 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 அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி பார்த்தா சுகாவோட ஃபோனு அங்கே தான் இருக்குது. எங்கே போயிருப்பான்? ஃபோனை கூட எடுக்கலை. சுகாக்கு ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே படப்படங்குது அவனுக்கு. ஒரு மாதிரிக்கு பேனிக் ஆகுது அவனுக்கு. ஒரு வெளில போயிருப்பானோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெளில வந்து ரிசப்ஷனிஸ்ட்டில் போயிட்டு கேட்குறான். அந்த மாதிரி ஒரு பர்சன் போனதை பார்த்தீங்களா, சுகா போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க ரூமுக்கு போனதோட சரி, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை, நீங்கள் மட்டும்தான் வெளில வந்தீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே சிசிடிவி கேமராவில் பார்த்தா சிசிடிவி கேமராலுமே நம்ம சுகா நம்ம ஜிமினாவும் தூக்கிட்டு போயிருப்பேன் இல்லையா, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, வெளியிலையும் போகலை. அப்புறம் எப்படி எங்கே போனோம் சுகா சுகா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கயிறா அங்கேருந்து ஒளிஞ்சுன்னு பார்த்துருப்பான். நான் பார்த்துட்டு அவளுக்கே புரியலை என்ன நடக்குதுங்க, எங்கே போனான் அவன், என்னமோ சனியை ஒளிஞ்சா சரி அப்படின்ட்டு அப்படிக்குமா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அவளுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜிம்மினா போய் அப்ரோச் பண்ணலாமா இல்லை வேண்டாமா என்ன தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கான். இல்லை வேண்டாம், என்ன நடந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வீட்டில் போய் பார்த்துக்கலாம், தெரியாத மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்கான். அப்படியே பார்த்தா அந்த டே ஃபுல்லாகவே ஓடுது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா ரிட்டர்ன் ஆகலை, எங்கே கிடைக்கவே இல்லை. அவனுக்கு ரொம்பவே இதாகுது. அங்கே உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேட சொல்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையும் கிடைக்கவே இல்லைடா. நம்ம ஜிமினாக்கா அப்படியே அழுகையே வந்துடுது. ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்கான். சுகாவோட ஃபோன் வேற வச்சுட்டு அப்படியே ரெண்டையும் பார்த்துட்ருக்கான். ஃபோனை கூட எடுக்காமல் எங்கே போன சுகா சுகா ப்ளீஸ் சுகா என்னை விட்டு போயிடாத, இவஞ்சி போன மாதிரி என்னை விட்டுட்டு போயிடாதா சுகா ப்ளீஸ், எனக்கு திரும்ப வந்து தண்டனை கொடுத்துடாத சுகா ப்ளீஸ், நீ எங்கே இருக்க சுகா, உனக்கு எதுவும் பிரச்சனையா, நான் எப்படி உன்னை கண்டுபிடிப்பேன் சுகா சுகா ப்ளீஸ் சுகா அப்படின்ட்டு அப்படியே அழுதுட்டுருக்காண்டா. நம்ம ஜிமினாவோட ஃபோனுக்கு பார்த்தினாக்கா ஒரு கால் வருத்தேன். நம்ம ஜிமினை பார்த்தினாக்கா அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்க. டாடா டாடா எங்கே இருக்கீங்க, மம்மா எங்க, நீங்கள் இன்னும் வரலையா, டாடா நான் காலைல எழுந்து பார்த்தேன், அப்புறம் அப்புறம் பாட்டிமா சொன்னாங்க நீங்கள் வந்துடுவீங்கன்னு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாடா, நீங்கள் இன்னும் ஏன் வரல, டாடா எப்போ வருவீங்க, நான் மும்மாவை பார்க்கணும், மும்மா எங்க, மும்மாட்ட கொடுங்க நான் பேசணும், மும்மாட்ட கொடுங்க டாடா அப்படின்ட்டு நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த பக்கம் கத்திகிட்ருக்க. நம்ம ஜிமினா கண்ணீர்லாம் ஓடுது. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில, நம்ம ஜிம்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ட்டு இங்கே பாரு ஜிம் மாமா குளிச்சிட்ருக்காங்க, நாங்கள் வந்துடுறோம், ஒன் டே கழிச்சு வந்துடுறோம் அப்படிங்க. நம்ம ஜிம் மாமா வேணும் எனக்கு, டாடா மாமா வேணும் எனக்கு, மாமா எனக்கு வேணும், மாமா மாமா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜிமினா பார்த்தினாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா கிட்ட இருந்த அட்டாச்மெண்ட்டோட நம்ம சுகா கிட்ட ரொம்பவுமே அட்டாச் ஆகிருப்பான். ஸோ அவன் இப்படி இல்லைனாக்கல அவனுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. அவன் ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிச்சானாக்கா அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹெவியாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுவே அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிம் இங்கே பாரு ஜிம் ஒன்றும் இல்லை நான் மாமா கூட்டிகிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி ஈவினிங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகேவா, எங்களுக்கு கொஞ்சம் வர டைம் ஆகும், நான் வந்துடுறேன் ஓகேவா அப்படிங்க. நம்ம ஜிம் அப்படி பார்த்து ஓகே ஓகே மாமா மாமா வந்தால் எனக்கு அப்போ ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படிங்க. நான் ஜிம் ஓகே 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 நான் பண்ண சொல்கிறேன், நீ நீ பாட்டுமெண்ட்டை கொடு அப்படிங்க. ஓகே அப்படின்ட்டு கொடுக்கணுங்க. நம்ம ஜிமினா தான் வாங்கிட்டு மாம் அப்படிங்க. சொல்லு ஜிமினா என்னாச்சு, எல்லாம் ஓகேவா, எப்போ வருவீங்க அப்படிங்கக்கா. மாம் ஜிம் பார்த்துக்கோங்க, நான் ஈவினிங் வரேன், அவனை பத்திரமா பார்த்துக்குங்கம்மா அப்படிங்க. நம்ம ஜிமினோட வாய்ஸில் ஒரு மாதிரி தடுக்கம் தெரிய அப்படியே அவங்க அம்மா தான் கேட்குதாங்க, என்னாச்சு ஜிமினா அப்படிங்கக்கா. மாம் ஜிம் எங்க
ஆ ஆ உன்னோட டாட் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்க. ஓகே மேம். மேம் சுகாவை காணோம் மேம். சுகா எங்கே தேடியும் கிடைக்கல மேம். அவனோட ஃபோனு கூட இங்கே தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மேம். சுகா என்ன விட்டுட்டு போயிருக்க மாட்டாள மேம். என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாள்ல அப்படிங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, என்ன பேசுகிற ஜிமினா? சுகாவை காணுமா? நீ என்ன லூஸா? அவன் உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டான். உனக்காக தான்டா அவன் மாறினான். நான் தான் சொன்னேன். யூன்ஜியை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொன்னேன். அவன் உன் மேலே கோவப்படலை தெரியுமா? உன் மேலே திரும்பி லவ்வை காட்டணும்னு தான் ஆசைப்பட்டான். உன்னை விட்டுட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஜிமினா, சம்திங் இஸ் ராங். நீ கண்டிப்பாக தேடிப்பாரு. அவன் அங்கே தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஜிமினா, விட்டுறாத. உன்னோட யூன்ஜியை நீ விட்ட மாதிரிக்க நீ உன்னோட சுகாவை விட்டுறாத ப்ளீஸ் ஜிமினா, தேடிப்பாரு அப்படிங்க. ஜிமினாக்கு பார்த்தினாக்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம சுகா விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரிக்கு ஃபெய்த்தாக இருக்குது. ஓகே மேம், ஓகே, நான் கண்டிப்பாக ஷுவராக தேடி பார்க்குறேன் மேம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா தேடி பார்க்குறாங்க. அங்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம சுகா தான் அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. அந்த பெட்டில் பார்த்தினாக்கா நம்ம சுகாவோட 2 கை 2 கால் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. நம்ம சுகா மயக்கத்தில் இருக்காண்டா. அப்படியே பார்த்தினாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்துலேருந்து இலை அப்படியே பார்த்தினாக்கா ஒரு பர்சன் தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி கேட்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சன் ஒரு வீடியோ காலில் பேசிகிட்ருக்காங்க. அக்கா, இங்கே பார்த்தியா? உன்னோட ரொம்ப பெரிய டார்ச்சர், அப்புறம் என்னோட ரொம்ப பெரிய லவ் நான் தூக்கிட்டேன் அப்படின்ட்டு கேட்க, அங்கிட்டு கைரா தான், டேய் தம்பி, நீ பண்ணதுலே ரொம்ப பெரிய விஷயம் தான்டா. அவனை விட்டுறாதடா. அவனை சரி ஓகே, கொல்ல வேணாம், உனக்கு அவனை பிடிக்கும். ஆனால் அவனை விட்டுறாத, தயவு செஞ்சு விட்டுறாத. எனக்கு யூஜி பிரச்சனை மாதிரிக்க இவனே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது சுத்தமாக விருப்பமே இல்லை. எனக்கு ஜிமினா வேணும். அவனை விட்டுறாத. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஜிமினாவை நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன். நீ அவனை பார்த்துக்க, ஓகேவா அப்படிங்க. இங்கிட்ட லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஓகே, நான் பார்த்துக்கிறேன், ஷுவராக பார்த்துக்கிறேன். இனிமேல் சுகா பேபி எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான். அவன் வீடியோ காலில் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஃபேஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுகா அப்படியே பெட்டில் படுத்துருக்குது அப்படியே தெரியுது. அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே கண்ணு முடிச்சு அப்படியே பார்க்க அவனுக்கு பார்த்தினாக்கா செம்ம ஷாக்கு. லெவிஸ் லெவிஸ் என்ன பண்ணுற அப்படின்ட்டு இலை போக பார்த்தா அவன் கை கட்டியிருக்குது. அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது, லெவிஸ் என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு அப்படியே அப்படின்ட்டு நான் கையெல்லாம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இருக்க முடியல. அவனுக்கு ரொம்பவுமே வலிக்க ஆரம்பிக்குது. லெவிஸ், என்னை அவுத்து விடு, என்னை அவுத்து விடு லெவிஸ், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் எங்கே இருக்கேன்? லெவிஸ், என்னை அவுத்து விடு லெவிஸ். ஜிமினா 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 எங்கே? ஜிமினா ஜிமினா அப்படின்ட்டு கிடந்து கத்தி கிடக்குறான். நம்ம லெவிஸ் தான், சுகா இங்கே பாரு சுகா, நீ இப்படிலாம் கத்தாத ஓகேவா? தயவு செஞ்சு அவன் பேரை சொல்லாத. அவன் பேரை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. சுத்தமாக எனக்கு அவனை பிடிக்கல. என் அக்கானால தான் அவனை விட்டு வச்சுருக்கேன். இங்கே பாரு சுகா, நான் சொல்கிறத கேளு. இனிமேல் அவனை மறந்துடு. உனக்கு நான் இருக்கேன், ஓகேவா அப்படிங்க. இடியட், உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் கீத்தை பிடிச்சிருக்கா லெவிஸ்? என்னை விடு, நான் போகணும் அப்படிங்களா. அப்படி பார்த்தாங்க லெவிஸ் தான், இங்கே பாரு சுகா, என் கோவத்தை மட்டும் கிளறத ஓகேவா? நீ என்ன வேணாலும் பண்ணு. இந்த சிமினா சிமினா சிமினாங்கிறத மட்டும் சொல்கிற வேலை வச்சுக்காத, ஓகேவா? நல்ல பையனாக நடந்துக்கிட்டுன்னு வச்சுக்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? அவனோட மேரேஜ் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் விட்டுரு, ஓகேவா? அது வேண்டாம். நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் கல்யாணத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேவா? நம்ம 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகே அப்படிங்க. லெவிஸ், நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்க. அதெல்லாம் ஃபேக் மேரேஜ், எனக்கு தெரியும். நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்க அப்படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான், அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். 2 பேருமே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இந்த உலகத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி அப்படிங்க. நம்ம லெவிஸ் தான், அதை பற்றினா எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ட்டு நம்ம லெவிஸ் பார்த்தினாக்கா அப்படியே அங்கேருந்து போயிடுறான்டா. நம்ம சுகா தான் பார்த்தினாக்கா அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குதுன்னே புரியல அவனுக்கு. இதனால அவனோட ஃப்ரெண்டு, ஒரு குட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இருந்தவன் இப்போ பார்த்தினாக்கா நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்பையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு வந்து வச்சுருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்கான். சரி, ஓகேடா ஸ்வீட்டிஸ், இப்போதைக்கு வந்து நம்ம இந்த எபிசோட முடிச்சு வச்சுக்கலாம். ஒரு ஒரு 5 ஆர் அதுக்குள்ளக்க வந்து முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரி எண்டப் பண்ணிக்கிடலாம், ஓகேவா? இல்லை லெங்க்த்தாக போகணுன்னா சொல்லுங்கள், லெங்க்த்தாகவும் கொண்டு போய்க்கிடலாம்டா. அப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூவிக்கு தான். மூவி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஓரியன்டாக போகலாம்ட்டு. எப்படின்னாக்கா நம்ம நம்ஜின்னு
அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த பேர் நம்ம ஜேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களில் யாருக்காவது ஜேக்கப்போட ஒரு பேர் வேணுனா, உங்க பேர மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு யாரு உங்க பேர மென்ஷன் பண்றீங்களோ, அவங்க பேர் வந்து நம்ம ஜேக்கப்புக்கு வந்து பேரிங்கா போட்டுர்றேன். ஓகேங்களா? அப்படியே மத்தவங்களோட ஷிப் போட்டுக்குவோம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிக்கி, ஜி குக். ஓகேங்களா? அ இதுதான் நம்ம பேரிங். ஓகேங்களா? இத வச்சு ஒரு ஃபேமிலி ஒரு ஓரியன்டடா ஒரு மூவி போடலான்ட்டு ஒரு ஐடியா. எப்படின்னு தெர்ல. நீங்க சொல்லுங்க. ஓகேனாக்கா போட்டுருவோம். அ அதேபோல ஃபர்ஸ்ட்டு பேர் ஓகேங்களா? நீங்க யார் ஃபர்ஸ்ட்டு உங்க பேர மென்ஷன் பண்றீங்களோ, அவங்க பேர நான் போட்டுருவேன். ஓகே. அம் சரி ஓகேடா. ஸ்டோரி எப்படின்னு சொல்லுங்க. பாய்டா.